மக்களுக்கு சேஃப் அண்ட் செக்யூர் வாழ்க்கை கொடு முருகா. எல்லாரும் சந்தோஷமா நிம்மதியாக இருக்கணும் முருகா. எல்லாருக்கும் நிம்மதி சந்தோஷம் தாரும் முருகா. போலி அரசியல்வாதிகள் யாரும் வேணாம் முருகா. இந்த உலக மக்களும் சந்தோஷமா இருக்கணும் முருகா. இதுவரைக்கும் மக்களுக்கு எல்லாம் கொடுத்த எல்லாத்துக்கும் நன்றி முருகா. எனக்கு தெரில மிஸ்டர் அண்ணாமலை வந்து எந்த சாட்டையால் அடிச்சுக்கிட்டாருன்னு தெரில. அது ஏதோ பொம்மை சாட்டையாக இருக்கும் போல இருக்குது. சத்தமும் வரல, ரத்தமும் வரல. நான் என் பெல்ட்டு கொஞ்சம் ஃபோர்ஸாக தான் அடிச்சு விட்டேன் போல இருக்கு. சென்னை அண்ணா பல்கலைக்கழக 2ஆம் ஆண்டு மாணவிக்கு பாலியல் துன்புறுத்தல். குற்றவாளி பிரியாணி ஞானசேகரன் கைது. ஆனா இருங்க, அது வேற மாதிரி பண்ணுவோம். இதை எப்படி அரசியல் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அரசியல் பண்ணிடுவோம். திமுக ஆட்சியிலிருந்து போற வரைக்கும் வெறுங்கால நீதிக்கு தனி மனிதனா வந்தா வேற மாதிரி வர்ற மாதிரி நாளை காலை 10 மணிக்கு மாநில தலைவராக என்னுடைய இல்லத்திற்கு வெளியே நான் நின்று சாட்டையால் என்னை 6 முறை நான் அடித்துக் கொள்ள போகிறேன். ஹாரி துப்புரமா இருக்கு அரசியல். வெக்கப்படும். எத்தனை நாளைக்கு அந்த இளவுல சாவுறது? மயிர் மயிர் ரத்தம் கொதிக்கிறது. ஹாரி துப்புரமா இருக்கு அரசியல். வெக்கப்படும். ரத்தம் கொதிக்கிறது. மயிர் மயிர் No. சென்னை அண்ணா பல்கலைக்கழக 2ஆம் ஆண்டு மாணவிக்கு பாலியல் துன்புறுத்தல். குற்றவாளி பிரியாணி ஞானசேகரன் கைது. ஓகே, இதுதான் ஹாட் நியூஸ் நம்ம தமிழ்நாட்டில் இப்போதைக்கு. பட் இதை பற்றி நிறைய யூடியூபர்ஸ் அண்ட் மீடியா இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ எதுக்கு நாமளும் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கணும்? ஏன்னா வேறு ஏதாவது நியூ டாபிக்ஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாமே அப்படின்னு தான் இருந்தேன். பட் இது வந்து வேறு மாதிரி டைவர்ட் ஆகி போயிட்டுருக்கு இந்த கேஸ். ஆக்சுவலி நடந்திருக்கிற இஷ்யூ வந்து ஒரு பாலியல் வன்கொடுமை, பாலியல் துன்புறுத்தல். அப்போ இனிமேல் ஃப்யூச்சரில் வருங்காலங்களில் இந்த பாலியல் வன்புறுத்தல் துன்புறுத்தல்லாம் வந்து நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம சிஸ்டமில் இருக்கிற சட்டங்களை திருத்தி அதை வந்து சேஃப் அண்ட் செக்யூராக வந்து லாஸை எப்படி மாற்ற முடியும், ஒரு கண்டிப்பானதாக எப்படி கொண்டு வந்து இந்த மாதிரி குற்றங்கள் நடக்காமல் இருக்க முடியுங்கிறதுக்கு பற்றி பேசுவாங்கன்னு பார்த்தா அதை பற்றி பேசாமல் அந்த குற்றவாளி பிரியாணி ஞானசேகரன் திமுக ஆளுங்கட்சியை சார்ந்தவர், அதனால் ஆளுங்கட்சியே கேவலம், ஸோ அதனால் ஆளுங்கட்சி உடனே வந்து ஆட்சி கவலணும், அப்படி கவல்ற வரைக்கும் நான் வந்து என் செருப்பை போட மாட்டேன், சாட்டையால் நான் முருகன்கிட்ட வேண்டிட்டு சாட்டையால் அடிச்சுக்குவேன், அப்படி இப்படின்னு வந்து நகைச்சுவை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா கம்மிங் டு த பாயிண்ட், இப்போதைக்கு நம்ம அதான் இது என்ன இந்த பாலியல் வன்கொடுமை, பாலியல் துன்புறுத்தல், இது என்ன ஃபஸ்ட் டைம் அங்கே நடக்குது, இதை பற்றி இவ்வளோ ஹாட் டாப்பிக்காக பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக கிடையாதுங்க. இது நம்மளுடைய ஸ்டேட்டாக இருக்கட்டும், நம்மளுடைய நெய்பர் ஸ்டேட்டாக இருக்கட்டும், நம்ம கண்ட்ரியாக இருக்கட்டும், நம்ம அதர் 7 காண்டினென்ட்ஸ் வேர்ல்டு வைடாக இந்த பிரச்சனை டெய்லி தௌசண்ட்ஸ் ஹண்ட்ரட்ஸ் இந்த மாதிரி நடந்துக்கிட்டு தான் இருக்குது. பட் இப்போ இங்கே வந்து இது ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன்ட்னா,
நம்ம சென்னை வந்து நம்ம தமிழ்நாட்டுடைய தலைநகரம். அதில் இருக்கிற முதன்மை பல்கலைக்கழகத்திலேயே அங்கே ஒரு மாணவிக்கு வந்து அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அங்கேயே ஒரு மாணவிக்கு வந்து அதுவும் அது வந்து 7:30 இந்த நைட் வந்து அப்படி ஒன்றும் ஒரு ரொம்ப பேட் டைம் கிடையாது. ஸோ அந்த நேரத்திலேயே வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு, சேஃப் அண்ட் செக்யூர் இல்லாட்டின்னா நம்ம கிராமங்கள்லாம் இன்னும் பல ஊர்களில் வந்து இன்னும் ஸ்ட்ரீட் லேம்ப்ஸே இல்லாமலாம் இருக்குது. அங்கெல்லாம் எப்படி வந்து நாட் ஓன்லி இந்த செக்ஸுவல் அசால்ட்டு, செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட், மற்ற குற்றங்கள்லாம் எவ்வளோ ஈஸியாக நடக்கும்னு பார்த்துக்கோங்க. அங்கே எப்படி பாதுகாப்பு இருக்குன்னு யோசித்து பார்த்துக்கோங்க. ஸோ அதனால தான் இந்த டாப்பிக்கை பற்றி நம்ம டெஃபினட்டாக பேசி ஆகணும். முதல்ல வந்து கம்மிங் டு த மேட்டர், வாட் இஸ் த இஷ்யூ? ஒரு பெண், ஒரு ஸ்டூடெண்ட், அதுவும் அண்ணா யூனிவர்சிட்டியில் அது பிரைட்டாக இருக்கும், அந்த வழியாக தான் நாங்கள் போயிட்டு வரோம் எல்லாமே இது. ஸோ அந்த ஒரு பெரிய யூனிவர்சிட்டியிலே ஒரு பெண்ணுக்கு வந்து பாலியல் துன்புறுத்தல் வந்து நடந்திருக்கு. ஸோ இது மாதிரி இனிமேல் ஃப்யூச்சரில் வராமல் எப்படி தடுக்கலாம்? வந்து நம்ம தமிழ்லேயே வந்து அந்த சொல்லுவாங்களே ஒரு இது, குற்றம் செஞ்சவனை விட குற்றம் செய்ய தூண்டினவன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஞானசேகரன் வந்து இந்த மாதிரி அந்த பிரியாணி ஞானசேகரன் குற்றவாளியாக இருக்கிறானே, அவன் இந்த இதில் இவ்வளோ ஈஸியாக இந்த குற்றங்களை பண்ணுறதுக்கு எதெல்லாம் பின்னாடி வந்து அவனுக்கு ஈஸியாக வந்து ட்ரிகர் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பற்றிலாம் யோசி. ஸோ இந்த மாதிரிலாம் சொசைட்டியில் ட்ரிகர் பண்ணுற இதெல்லாம் இருக்குன்னா அதை வந்து நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலாம்? அதெல்லாம் அவாய்ட் பண்ணி சட்டங்களை கொஞ்சம் கடினமாக்கணும்னா ஃப்யூச்சரில் இதே மாதிரி இஷ்யூ இனிமேல் வராது அப்படிங்கிறத பற்றி நம்ம அதை விட்டுட்டு நீங்கள் எல்லாருமே டெஃபினட்டாக இந்த ஒரு ஏதாவது ஒரு இஷ்யூ கிடைக்காதா அப்படிங்கிறது தான் வந்து எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாருமே நீங்கள் காத்துக்கிட்டு இருப்பீங்க. பட் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்லிமெண்ட்டில் வந்து குளிர்கால கூட்டத்தொடர் ஆரம்பித்து 1 மாதம் ஆச்சு. 1 மாதம், போன மாதம் 25ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டுச்சு, இன்றைக்கி 27, 28 தேதியே வரப்போகுது. ஸோ இவ்வளோ நாள் ஆகியும் இன்னும் அந்த அதானிக்கு எதிராக எந்த ஆக்ஷனும் எடுக்கப்படலை. அந்த சம்பல் இது கலவரத்தில் எதுவும் சொல்லலை. மணிப்பூர் கலவரத்துக்கு வந்து பற்றி எதுவும் தீர்வு கண்டு வரல. அதை விட்டுட்டு மாறி மாறி அம்பேத்கரை பேரை யூஸ் பண்ணிங்களா, அது இதுன்னு மண்டையை உடச்சிக்கிட்டு இது என்ன? ஸோ இப்போ இந்த பாலியல் வன்கொடுமை, இந்த பாலியல் துன்புறுத்தல், இதையே வந்து நீங்கள் அங்கே நடக்கிற பார்லிமெண்ட்டு மெயினான நம்மளுடைய கண்ட்ரியில் இருக்கிற மெயினான மேட்டரை பற்றி பேசாமல் இதை வந்து டைவெர்ட் பண்ணி வேறு மாதிரி கொண்டு போய் இங்கே ஆட்சியை கவிழ்க்கிறேன், அது பண்ணுறேன், இப்படி பண்ணுறேன்னு பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து நம்மளுடைய நாட்டுக்கும் சரியில்லை, நம்மளுடைய மக்கள் சமுதாயத்துக்கும் அது வந்து சரியான இது கிடையாது. கம்மிங் டு மிஸ்டர் அண்ணாமலை, நீங்கள் மறுபடியும் வந்து அந்த இடத்துல கோவப்பட்டீங்க. எப்பா யார்ப்பா அது எஃப்ஐஆர் வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து லீக் பண்ணது, எஃப்ஐஆரில் வந்து இப்படியாப்பா நீங்கள் இதை எழுதி வைப்பீங்க? எஃப்ஐஆருங்கிறது வந்து முதல்ல குற்றம் என்ன நடந்துச்சுங்கிறது வந்து கண்டிப்பாக அதில் டோட்டல் டீட்டெயில்ஸ் இருந்தால் தான் பின்னாடி இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ட்டு அந்த இதுக்கு விக்டிம் கிட்ட வந்து எல்லா டீட்டெயில்ஸையும் கலெக்ட் பண்ணுவாங்க. அப்போ அவன் வந்து என்ன மாதிரிலாம் வந்து தவறாக நடந்துக்கிட்டான் அப்படிங்கிறத அந்த பெண் சொன்னதை வந்து இவங்க எழுதி தான் வைப்பாங்க. அதெல்லாம் எப்படி எஃப்ஐஆரில் இப்படிலாமா எழுதுவீங்க அப்படின்னு கேள்வி படித்தவர் தானே நீங்கள், இப்படிலாம் இது பண்ணலாமா? சரி, அதை விட்டுருவோம். அது என்ன இது, டெஃபினட்டாக அந்த திராவிட கட்சியை சார்ந்தவர் அந்த இதில் வந்து ஏதோ ஒரு மெம்பராக இருக்கிறார் தான். நம்ம பிஜேபியை எடுத்துக்குவோம். பிஜேபியில் அந்த ஆர்கே நகரில் நின்று அவர் யார், பிரேமானந்தனா, அவராக இருக்கட்டும், இல்லாட்டி அந்த உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற நம்ம இந்த குல்தீப் செக்னாரா யாரோ ஒருத்தர், அவராக இருக்கட்டும், அண்டு டெல்லியில் வந்து தன் மருமகளே வந்து பாலியல் பலாத்காரம் செய்ய முயற்சித்தார், அவராக இருக்கு. இப்படி வந்து பிஜேபியில் வந்து ஏதோ ஒரு கருப்பு ஆடுகள் இல்லையா இந்த மாதிரி செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணுறதெல்லாம்? இவராது பரவாயில்ல, இந்த பிரியாணி ஞானசேகரன் ஏதோ ஒரு மெம்பர், அங்கே உங்களுடைய பிஜேபியில் இருந்தவங்க எல்லாருமே வந்து எம்எல்ஏ, எம்பி இந்த மாதிரி இது. ஸோ இங்கே டேரெக்டாக போயிட்டு நீ திமுக காரன் தான் இப்படி பண்ணிட்டான்னு சொல்கிறத விட அவன் பர்டிகுலர் பர்சன் அந்த பிரியாணி ஞானசேகரன், ஏன்னா எல்லாருக்குமே நிறைய ப்ரொஃபஷன் இருக்கும். அவன் வந்து பிரியாணி கடை வச்சுருக்கான், அதுதான் அவனுடைய ப்ரொஃபஷன். அது அவன் இன்னும் வந்து பொலிட்டிக்கலாக வந்து திமுக சார்பாக நின்று மக்களுக்கு வந்து ஏதோ போய் செஞ்சு இந்த அளவுக்குலாம் அவன் வரவே இல்லை. ஸோ அவனை இண்டிவிஜுவலாக எடுத்து அவன் என்ன தப்பு பண்ணால் அதை பற்றி மட்டும்தான் யோசிக்கும். அதை விட்டுட்டு நல்லா ஒரு வாய்ப்பு கிடச்சிருச்சுரா, நான் இஷ்டத்துக்கு வந்து கெட்ட வார்த்தை முடிக்கிட்டின்லாம் பேசுவேன், பேசுனா நான் உங்களெல்லாம் விட நான் இன்னும் அசிங்கமாக பயங்கரமாக பேசுவேன். பட் பொதுவாக வந்து பப்ளிக்கிட்ட பேசணும்னா இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்து பேசவே கூடாது. நீங்கள் அந்தளவுக்கு எமோஷனாக வேணால் அப்புறம் எதுக்கு தலைவராக உட்காந்துட்ருக்கீங்க? அப்போ ஒன்ஸ் அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டிங்கன்னா அந்த மாதிரி இதெல்லாம் பேசக்கூடாது. ஓகே, வெளியில் போய் பின்னாடி எங்கேயாவது பிஹைண்ட் த ஸ்கின்னில் வந்து பேசிட்டு போயிட்டே இருங்க. உங்களுக்கு என்ன வார்த்தைகள் வருது, முடிங்கிறது, அப்புறமா வந்து நான் இந்த இனிமேல் வந்து செருப்பே போட மாட்டேன்னு ஷூவை கழட்டி இப்படி வச்சு நீங்கள் இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் சொல்லியிருக்கேன், 100 நாள் பயணம் போவேன், அங்கேயே இருப்பேன், இப்படியே இருப்பேன், அந்த இதெல்லாம் ஓரம் கட்டி வைப்போம். இதை கம்மிங் டு த மேட்டர், செருப்பு போட மாட்டேன். அப்புறமா அது என்னது, அது நேராக போயிட்டு நான் முருகன்கிட்ட வேண்டிக்கிறேன் இந்த திமுக ஆட்சி கவுழ்னு.
உங்களுக்கு இப்போ வந்து திமுக ஆட்சி கவுளணுமா, இல்லாட்டி இங்கே இருக்கிற அந்த பாவம் அந்த கஷ்டத்தில் வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு வந்து நியாயம் கிடைக்கணுமா, இல்லை ஃப்யூச்சரில் இனிமேல் எந்த பெண்களுக்கும் நாட் ஓன்லி பெண்கள் கிட்ஸாக இருக்கட்டும் யாருக்கு க்ரைம் ரேட் வந்து குறையணுமா, சிஸ்டமில் வந்து சேஃப் அண்ட் செக்யூர் வந்து பெட்டராக ஆகணுமா, இது வந்து உங்களுடைய இதாக இருக்கா, உங்களுடைய டார்கெட்டாக இருக்கா, இல்லாட்டினா வந்து திமுக ஆட்சிக்கு ஆகணும் நாங்கள் ஆட்சிக்கு வரணும் இதுதான் உங்களுடைய டார்கெட்டாக? ஏதோ ஒரு போட்டு ரோப் எடுத்து காலையில் போட்டு சப்பு சப்புன்னு அடிச்சுக்கிறீங்க. இது சரி, நானும் வந்து நம்மளுடைய கடவுள் முருகன்கிட்ட நானும் வேண்டிக்கிறேன், எனக்கு வந்து இந்த போலி அரசியல்வாதிகள் வேணாம், எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும், எல்லா மக்களும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கணும், இந்த உலக மக்களும் இந்த உலகமும் எப்பயுமே நல்லா இருக்கணும், இது வரைக்கும் எங்களுக்கு கொடுத்தது எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி முருகா, அப்படி முருகா நானும் வேணால் அடிச்சுக்கிறேன், என்கிட்ட இங்கே சாட்டை கிடையாது, நான் இருந்துட்டு என் பெல்ட்டை வேணால் கழட்டி கூட நான் வேணால் அடிச்சுக்கிறேன். மக்களுக்கு சேஃப் அண்ட் செக்யூர் வாழ்க்கை கொடு முருகா, எல்லாரும் சந்தோஷமா நிம்மதியாம இருக்கணும் முருகா, எல்லாருக்கும் நிம்மதி சந்தோஷம் தாரும் முருகா, போலி அரசியல்வாதிகள் யாரும் வேணாம் முருகா, இந்த உலக மக்களும் சந்தோஷமா இருக்கணும் முருகா, இதுவரைக்கும் மக்களுக்கு எல்லாம் கொடுத்த எல்லாத்துக்கும் நன்றி முருகா. பைத்தியகார பயலுக இவங்க பைத்தியகாரத்தனம் பண்ணுறது இல்லாமல் நம்மளையும் பைத்தியகாரத்தனம் பண்ண வச்சிடுறாங்க. ஆனால் இவங்களுக்கு இதனுடைய ரியாலிட்டியை வந்து புரிய வைக்கணும்னா நாம் சில ரத்தங்கள் சிந்தி தான் ஆகணும் போல இருக்குது. எனக்கு தெரில மிஸ்டர் அண்ணாமலை வந்து எந்த சாட்டையால் அடிச்சுக்கிட்டாருன்னு தெரில, அது ஏதோ பொம்மை சாட்டையாக இருக்கும் போல இருக்குது, சத்தமும் வரல ரத்தமும் வரல, நான் என் பெல்ட்டு கொஞ்சம் ஃபோர்ஸாக தான் அடிச்சு விட்டோம் போல இருக்குது. பட் கம்மிங் டு த மேட்டர், மிஸ்டர் அண்ணாமலை நீங்கள் என்ன லண்டனில் போய் படிச்சுட்டு வந்தது வந்து என்ன, அதாவது வந்து என்னுடைய செருப்பே நான் போட மாட்டேன், ஜாட்டையால் நான் அடிச்சுக்கிட்டேன்னா என் அரசியல் மாற்றங்களை வந்து நான் கொண்டு வந்துடுவேன், என் மக்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக பெட்டரான லைஃப் கிடைக்கும் அப்படிங்கிறதே உங்களுக்கு வந்து அந்த லண்டனில் போய் படிக்கிறப்போ 3 மாதம் சொல்லி கொடுத்தாங்க. உங்களை என்னத்தை குறை சொல்கிறது, நீங்கள் இந்த ஜாட்டையால் அடிக்கிறது செருப்பை போடாமல் இருக்கிறது இதனால் வந்து ஆட்சி மாற்றவர் இப்படின்னு நீங்கள் வந்து இந்த மூட நம்பிக்கையில் இருந்தீங்கன்னா இதுக்கெல்லாம் மேலே இருக்கிறதும் உங்கள் கட்சிக்காரங்க தான். அவங்க தான் கொரோனா வந்தப்போ ஒரு தட்டையும் ஒரு ஸ்பூனையும் எடுத்து டம்மு கொரோனாக்கோன்னு அடிங்க உடனே கொரோனா போயிடுன்னு வந்து சொன்னவங்க தானே. அப்புறம் என்ன நீங்கள் அப்புறம் அதுக்குமே அதை விடவா நீங்கள் பெருசாக பண்ணிட்டீங்க. சரி ஓகே, நம்ம அந்த மேட்ருக்கு வருவோம். இப்படி சாட்டையால் அடித்தா வந்து இல்லாட்டி வந்து செருப்பு போடாமல் இருந்தால் நமக்கு உடனே ஆட்சி மாற்றம் வந்து நம்ம மக்களுக்கு கரெக்டாக எல்லாமே கிடச்சிருமாங்க? கொஞ்சம் யோசிக்க வேணாமாங்க. எல்லாமே வந்து இட்ஸ் அ ப்ராக்ரஸ். இப்போ நம்ம நாட்டுடைய பொருளாதாரத்தையும் கல்வி தரத்தையும் உயர்த்தணும்னா இட் வில் டேக் அ டெக்கேட். வந்து இது வந்து ஒரு 10 years எடுத்து முதல்ல கல்வியை மக்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த கல்வியை அவங்க நல்லா படித்து அவங்க உழைக்க ஆரம்பித்து நல்ல கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் நல்ல இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ப்ராசஸ்லாம் நடந்தால் தான் நம்ம நாட்டுடைய பொருளாதாரம் வரணும். ஸோ அதுக்கு ஒரு ப்ராக்ரஸ் நடக்கும். அந்த மாதிரி இனிமேல் இந்த பாலியல் வன்கொடுமை பாலியல் துன்புறுத்தல் எதுவுமே ஃப்யூச்சரில் நடக்காமல் இருக்கணும்னா நம்மளுடைய சட்டங்களை வந்து திருத்தணும். இதை இப்போ சமீபத்தில் நல்ல ஒரு சேஃப் அண்ட் செக்யூரான சட்டங்களை கொண்டு வரும். சமீபத்தில் நீங்கள் அந்த நம்ம பார்லிமெண்ட்டில் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல்னு வந்து சட்ட திருத்த மசோதா வந்து தாக்கல் பண்ணிங்களே, அதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி இனிமேல் நம்ம நாட்டில் நம்ம எந்த ஸ்டேட்டாக இருக்கட்டும் நம்மளோட நாட்டு எல்லா கிராமமாக இருக்கட்டும் எந்த சிட்டியாக இருக்கட்டும் எங்கேயுமே நாட் ஒன்லி இந்த பாலியல் துன்புறுத்தலோ வன்கொடுமையோ எந்த ஒரு க்ரைமுமே வந்து நடக்காமல் இருக்கணும்னா நம்ம சட்ட திருத்தங்கள் பண்ணால் எப்படிலாம் சேஃப் அண்ட் செக்யூர் லைஃப் எல்லாருக்கும் அமையுங்கிறத மட்டும்தான் யோசிக்கணும். அதுக்காக நீங்கள் இப்போ நம்ம சாமிக்கிட்ட நீங்கள் வேண்டிக்கிட்டீங்களா முருகன்கிட்ட வேண்டும் போது சாட்டையில் அடிச்சுக்கிறப்ப நீங்கள் இதை வேண்டி இருக்கலாம். ஏன் மக்கள் எல்லாருக்கும் வந்து ஒரு நிம்மதியான சந்தோஷமான சேஃப் அண்ட் செக்யூரான ஒரு லைஃபை எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கிற மாதிரி ஒரு லைஃப் அமையணும், க்ரைம்லாம் குறையிற மாதிரி ஒரு நல்ல லைஃப் அமையணும் முருகா அப்படின்னு சாட்டையால் அடிச்சுக்கிட்டா கூட அது ஏதோ ஒரு பாசிட்டிவ் ஃபோர்ஸாக போகும். ஆட்சி கவலணும், இந்த என்னுடைய ஆட்சி திமுக ஆட்சி கவர்ந்தால் தான் நான் முதல்வர் ஆகணும், நான் அப்போ தான் செருப்பை போடுவேன், நான் ஊரெல்லாம் பாத யாத்திரா பண்ணுறேன், நான் இல்லாட்டி சாட்டையால் அடிச்சுக்கிறேன், இதெல்லாம் என்னது? இதுதான் வந்து ஒரு படித்தவங்க பண்ணுற அரசியலாக இது. கொஞ்சம் உட்காந்து யோசிங்க. ஓகே, லெட்ஸ் கம்மிங் டு த மேட்டர். ஓகே, முதல்ல அதான் நம்ம ஊரில் சொல்கிற அந்த பழமொழி தான், ஒருத்தன் வந்து கொலை செய்கிறனை விட அவனை கொலை செய்ய தூண்டுனான் பார்த்தீங்களா, அவனுக்கு தான் தண்டனை அதிகம். அந்த மாதிரி இந்த பிரியாணி ஞானசேகரன் ஒரு அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ளே உள்ளே போய் இந்த மாதிரி ஒரு மாணவியை வந்து பாலியல் துன்புறுத்தல் வந்து பண்ணியிருக்கிறான்னா அவனுக்கு எதெல்லாம் வந்து பாசிபிள் வேயாக இருந்துச்சு.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அதே வழியாக தான், எங்கள் வீடு வந்து அடையாறுனா நாங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி வழியாக தான் காலை மார்னிங் டைம்ஸில் இந்த ரன்னிங்கோ வாக்கிங்கோ இல்லை அந்த பக்கமாக நடந்து போகிறது இதெல்லாம் இருக்குது. அப்போ நாங்கள் போயிட்டு வரும்போது அந்த வால்ஸ் எல்லாமே அண்ணா யூனிவர்சிட்டி வால்ஸ் எல்லாமே ஃபுல்லாகவே கவர் ஆகிருக்குது. நிறையா உடஞ்சி யார் வேணாலும் எகிரி வச்சு உள்ளே போயிட்டு வரலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த அவங்க சொன்னாங்களே மீடியாவில், அண்ணா யூனிவர்சிட்டியில் ஃபுல் செக்யூரிட்டி இருக்குது. ஃபுல் செக்யூரிட்டி எதுவுமே இந்த இதெல்லாம் கிடையாது, யார் வேணாலும் போகலாம் வரலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. அது ஒன்று. ரெண்டாவது இது வந்து அந்த அண்ணா யூனிவர்சிட்டிக்கு ஆப்போசிட்லேயே வந்து அந்த காந்தி மண்டபம்னு ஒன்று இருக்குது. அந்த காந்தி மண்டபத்தில் இப்போ கூட இன்னும் கூட போங்களேன், அந்த இடத்துல வந்து அவ்வளோ நெருக்கமாக ஒரு அறைக்குள்ளே பண்ண வேண்டிய எல்லா விஷயங்களையும் ஏதாவது ஒரு கப்புள் உட்காந்து பண்ணி, சத்தியமாக சொல்கிறேன், அவங்களாம் நியாயமான உண்மையான கப்புளாகவே இருக்க மாட்டாங்க. எல்லாமே இந்த இல்லீகல் அஃபேரு, இந்த இவளுடைய புருஷன் வந்து எவன்னு தெரியாது, இவனுடைய பொண்டாட்டி யாருன்னு தெரியாது, இவனுங்க 2 பேர் இங்கே வந்து ஏதோ பண்ணிகிட்டு இருப்பாங்க. அங்கே மட்டும் கிடையாது, அந்த இடமா இருக்கட்டும், நம்மளுடைய மெரினா பீச்சாக இருக்கட்டும், ஈவன் நட்டேசன் பார்க்கு. அப்போலாம் நாங்களாம் ஒரு ஷூட்டிங்கில் இருந்தோம், ஷூட்டிங் முடிச்சுட்டு ஒரு அந்த டி நகரில் நட்டேசன் பார்க்கில் ஒரு பிரேக்கில் வந்து நின்றுட்டுருக்குறோம். அந்த பார்க்குக்குள்ளே ஒரு ஆண் இன்னொரு ஆண் வந்து கட்டி பிடிச்சி பப்ளிக்காக மதியம் 1 மணிக்கு வந்து கிஸ் அடிச்சுட்டு இருக்கிறாங்க. ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் எல்ஜிபிடிஐக்யூ இந்த மாதிரிலாம் இல்லை, என்ன செக்ஸோ பைசெக்ஸுவலோ யூனிசெக்ஸுவலோ ஸ்ட்ரைட்டோ வாட் எவர் இட் இஸ், இதை நீ என்ன வேணாலும் இருந்துட்டு போய்க்கோ எல்ஜிபிடிஐக்குள்ள. பட் நீ இதை இந்த கிஸ் அடித்து நான் புரளுவேன் இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் நீ போய் உன்னுடைய அறைக்குள்ளே பண்ணு, உன் வீட்டுக்குள்ளே பண்ணிக்கோ. அது ஒரு இவ்வளோ இணக்கமாக இருக்கிறவன் வந்து பப்ளிக்காக பண்ணலாமா? பப்ளிக்காக அதை பண்ணுறேன்னா நீ வந்து மனுஷன் கிடையாது, மிருகம். அதனால தான் நமக்கு 6வது அறிவுன்னு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இல்லாட்டி நம்மளும் 5 அறிவு நாய் மாதிரி வந்து மேலே போய் ஏறிட்டு கிடக்கலாமே பப்ளிக்கில். ஸோ இந்த மாதிரி இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் செக்யூரிட்டி அந்த வால்ஸ் எதுவுமே இதாக இல்லை. ரெண்டாவது வந்து இந்த மாதிரி செக்ஸுவலாக நடக்கிற இந்த பப்ளிக்கில் எல்லா இடத்துலையும் நடக்குதுங்கள, இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பேன் பண்ணப்பா. அந்த இடத்துல பட்டக்ஸ்லேயே அடித்து பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அவங்களுக்கு, அந்த 2 பேருக்குமே, அந்த ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். இந்த இது அதேமாதிரி சினிமாவில் இருக்கிற காட்சி, சினிமாவில் இஷ்டத்துக்கு ஹீரோ மட்டும் இந்த ஸ்டாக்கிங்கே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருக்கு. ஆனால் ஹீரோ சிவகார்த்திகேயனாக இருக்கட்டும் விஜயா இருக்கட்டும் எல்லாம் அவங்க படங்களில் வந்து அந்த கதாநாயகி பின்னாடி துரத்தி தான் லவ் பண்ணிகிட்டே இருக்கிறானுங்க. இந்த மாதிரி காட்சிகளாக இருக்கட்டும், கல்லூரிகளில் வந்து ரொம்ப இன்டிமெண்ட்டாக காட்டுற காட்சிகளாக இருக்கட்டும், இது எல்லாமே தான் அவனுக்கு ட்ரிகர் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் மகாநல்லன்னு அந்த கார்த்திக் படம், அதில் இறகை போலே பறக்கின்றேன் அந்த பாட்டில் அவனுக்கு 2 பேர் பண்ணுறது இந்த விஷயங்கள் தான். இந்த காந்தி மண்டபத்தில் வந்து ஆணும் பெண்ணும் கட்டி பிடிச்சி உருள்றதா இருக்கட்டும், பீச்சில் உட்காந்து கட்டி பிடிச்சிட்டு இருக்கட்டும், பைக்கில் திரியறதா இருக்கட்டும், இந்த வேலைகளை தான் அந்த படத்தில் அந்த பாட்டில் வருது. இந்த மாதிரி பாடல்களை வரதை பார்த்து தான் இவங்க இன்ஸ்பயர் ஆகி இம்ப்ரெஸ் ஆகி இதை நாங்கள் பண்ண போகிறோன்னு பண்ண போய் 1000 பேர் வந்து இந்த மாதிரி வந்து ஆணும் பெண்ணும் வந்து அவங்களுடைய பாய் ஃப்ரெண்டோடையோ கேர்ள் ஃப்ரெண்டோடையோ பண்ணிட்டு இருந்தால் ஏதோ ஒரு பொண்ணுக்கு வந்து கடைசியாக பாருங்கள் இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை துன்புறுத்தல் ஏற்பட்டு. இந்த திரைப்படங்களில் அவங்க இஷ்டத்துக்கு வந்து இந்த ஒரு காலேஜ் போனால் வந்து காலேஜில் வந்து இஷ்டத்துக்கு நாங்கள் வந்து ஒரே இடத்துல கட்டி பிடிச்சிட்டு இருப்போம், இதெல்லாம் இல்லை. காலேஜ் வர்றது வந்து படிக்கிறதுக்கு, அடுத்து அந்த இடத்துல வந்து நல்லா விளையாடுறதுக்கு, அங்கே அப்புறம் நல்ல தோழனையும் நல்ல தோழியையும் அடையிறதுக்கு, கிவ் அப்னா என்னன்னு கற்றுக்கிறதுக்கோ, விட்டு கொடுத்து போகிறது, எல்லாத்துக்கிட்டையும் ஷேரிங் பண்ணிக்கிறது. இதுக்காக தான் காலேஜுக்கு நம்ம சேர்றதே வந்து. அதை விட்டுட்டு காலேஜில் போயிட்டு இந்த மாதிரி நைட்டு 7 மணிக்கு ஒரு இருட்டு ஏரியாவுக்கு போயிட்டு நாங்கள் ஏதாவது வந்து சிலுமிசம் பண்ணுவோன்னா அதை பாருங்கள், ஒரு நாள் வந்து ஒருத்தன் அதை வந்து அட்வான்டேஜ் எடுத்துட்டான். அவன் அட்வான்டேஜ் எடுத்து அதை பண்ணும் போதே இந்த பையனை வந்து அவனை செருப்பால் அடிக்கணும். ஏன்டா எங்கடா ஓடி போன நீನು, அப்படியே போயிருந்தாலும் போயிட்டு யாரையோ கூப்பிட்டு வந்திருக்கலாமேடா. ஏன்டா 7:20 8:30 மணி வரைக்கும் அந்த இடத்துல இந்த மாதிரி தப்பான சம்பவம் நடக்குதுன்னா நீ உள்ளே ஓடி போய் யாரையா கூப்பிட்டு வந்திருந்தனா அங்கேயே ப்ராப்ளம் சால்வ் ஆகிருக்கும்ல. அப்போ இங்கே ஓ மேலே வந்து டவுட் ஆகுதுல்ல, நீ ஒழுக்கமா நீ ஒழுங்கானவனான்னு. ஸோ இது ஒன்று, இந்த மாதிரி கல்லூரிகளுக்குள்ளே இந்த மாதிரி நடக்குது. அதே மாதிரி இந்த அடல்ட் ஃபிலிம்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி ஈவன் ஆஸ்திரேலியாலலாம் சோசியல் மீடியாவே வந்து பேன் பண்ணிட்டாங்க. அண்டு பெண்களுடைய உடைகளாக இருக்கட்டும், பெண்களுடைய உடைகளில் வந்து நீங்கள் அவன் யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேயே வந்து லெக்கின்ஸ் யோகா பேண்ட்ஸ் வந்து பேன் பண்ணிட்டாங்க. பிகாஸ் அது அவ்வளோ உங்களை எக்ஸ்போஸ் பண்ணுது, வல்காரிட்டியாக இருக்குது அப்படின்னு. இங்கே அந்த அளவுக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேயே கொண்டு வந்துட்டாங்க. இங்கே அப்போ நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்குது. இந்த கலாச்சாரத்தெல்லாம் மறந்து இஷ்டத்துக்கு ரொம்ப வல்கராக அந்த இதை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டு வந்து ஆடைகள் அணிகிறதும் அதெல்லாம் வந்து தவிர்க்கணும். நான் இதை ஏதோ நினச்சிக்கிட்டேங்க, அங்கே ஒரு பாலியல் வன்கொடுமை நடக்குது, அதுக்கு எதுக்கு இதெல்லாம் பண்ணணும்? வீட்டில் நம்ம வீட்டில் இருக்கிற பெண்களே வந்து துப்பட்டா போட்டு போமா அப்படின்னு சொல்கிறது வந்து உடனே நான் எதுக்கு துப்பட்டா போனோம், நான் ஃப்ரீயாக தான் போவேன். அப்போ நம்ம சொல்லுவோம், இல்லைம்மா போகிறதுல வந்து ஒரு 100 ஆண்கள் உன்னை கிராஸ் பண்ணுறான்னா அதில் ஒரு 4-5 பேர் வந்து உன்னை கொஞ்சம் தப்பாக பார்ப்பாமா, அதுக்காக துப்பட்டா எவனோ 5 பேர் வந்து என்னை தப்பாக பார்க்குறதுக்கு நான் எதுக்கு துப்பட்டா போட்டுட்டு போகணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஒவ்வொரு வீட்லேயும் இருக்க ஒரு 100 வீட்டிலேருந்து 100 பெண்கள் வந்து துப்பட்டா போடாமல் போனால் அது
வெளியில் இருக்கிற 1000 பேரில் வந்து 100 பேர் அதில் தப்பாக பார்க்குறான்னா அந்த 1000 பேர் 100 பேரில் எவனாவது ஒருத்தன் ஏதோ ஒரு பொண்ணுக்கு வந்து பாலியல் துன்புறுத்தலை கொடுப்பான். அந்த ஒரு பொண்ணுக்கு வந்து பாலியல் துன்புறுத்தல் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் எல்லாரும் துப்பட்டா போட்டு போங்க அப்படின்னு உங்ககிட்ட வந்து கேட்டுக்குது. கடைசியாக நீங்கள் எல்லாரும் சேர்ந்து மொத்தமாக செய்கிற இதில் யாரோ ஒரு பெண் வந்து பின்னாடி அந்த இடத்துல பாதிக்கப்படுறாள், அது நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இங்கே வந்து இந்த இடத்துல இப்படி ஒரு கண்டிஷன் வந்து போடுறது. பட் அதை யாரும் நீங்கள் கண்டுக்கிறதா இல்லை. நான் எதுக்கு துப்பட்டா போடணுன்னா லெக்கின்ஸு டைட்டாக தான் பேண்ட்டை போட்டுக்கிட்டு வந்து என்ன நான் எக்ஸ்போஸ் பண்ணிட்டு தான் போவேன்னா இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. அதை தடுக்கவும் முடியும். பப்ளிக் பிளேஸில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு இன்னர் வேர், அதாவது வந்து நம்ம ஜட்டி, இது வந்து ஜட்டி ப்ரா, இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து நம்மளுடைய சிட்டியில் வச்சுருக்குறாங்கன்னே தெரில. நீங்கள் பாட்டு போயிட்டுருக்கிறீங்க, எந்த ஒரு கடைக்கு போனாலும் உங்களுக்கு இன்னர் வேர் வேணும்னா எந்த கடைக்கு போனால் கிடைக்குமோ அங்கே போய் கேட்டால் கொடுக்க போகிறோம். இவங்க அட்வர்டைஸ்மெண்ட்ஸு இந்த கஜினி படத்துலலாம் கூட வந்து அந்த அசீன் வந்து சூர்யா கிட்ட வந்து அசால்ட்டாக சொல்லுவாள், இங்கே பாருப்பா நீ வந்து ஜட்டி விளம்பரம் நடிக்கணும், சென்னையில் மவுண்ட் ரோட்டில் மேலே நிற்கணும், உடும்பு மார்க் ஜட்டிகள்னு அந்த மாதிரி நிற்கணும் அப்படி இப்படின்னு வந்து சும்மா கிண்டல் பண்ணுறதுக்கு வேணால் அது நல்லா இருக்கலாம். ஆனால் நீங்கள் பாட்டுக்கு பஸ்ஸில் போயிட்டுருக்கீங்க, ஒரு பொம்பளை பிள்ளை வந்து ப்ராவோடையும் ஜட்டியோடையும் அங்கே நின்றுட்டுருக்கு, இல்லை ஒரு ஆம்பளை பையன் வந்து அவன் பாட்டுக்கு வெறும் ஜட்டியோடு நின்றுட்டுருக்கிறான், 6 பேக்கோடு அந்த இடத்துல நின்றுட்டுருக்கிறான்னா அது வந்து எவ்வளவு தவறான ஒரு விஷயம். இது ஒரு பிரச்சனை. இதுக்கப்புறமா நீங்களாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், அண்ட் நம்ம எல்லாருமே இப்போ ஜட்ஜ் பண்ணுறோம்ல, இவன் ஒரு குற்றவாளி ஞானசேகரன், பிரியாணி ஞானசேகரன் ஒரு காம கொடூரன், காம பிசாசுன்னு அப்படி ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்க நம்ம எல்லாருடைய லேப்டாப் அண்ட் மொபைலை வாங்கி நம்மளுடைய ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரியை செக் பண்ணால் தெரிஞ்சிடும் நம்ம எல்லாருடைய லட்சணம். ஸோ எப்படி வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த சேஃப் அண்ட் செக்யூர் நம்ம வால்லாம் உடஞ்சி கிடக்குது, எப்படி அந்த சிசிடிவி இதெல்லாம் எதுவுமே கிடையாது, அப்படிங்கிற இந்த பேசிக் நீட்ஸ் எல்லாம் மாற்றி எல்லாருக்கும் சேஃபாக ஆக்கணும்னு நினைக்கிறோமோ, எப்படி இந்த அந்த காந்தி மண்டபத்தில் வந்து அண்ணா யூனிவர்சிட்டிக்கு ஆப்போசிட்லேயே இருக்கிற காந்தி மண்டபத்தில் வந்து ஆணும் பெண்ணும் வந்து இன்டிமேட்டாக வந்து தவறுகள் செஞ்சிட்ருக்குறாங்களோ பப்ளிக்காக, அதை எப்படி தடுக்கணுமோ, எப்படி வந்து நடு ரோட்டில் வந்து ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஜட்டியும் பிராவையும் மாட்டி விட்டு அவ்வளோ பெரிய போஸ்டரை ஒட்டி வச்சுக்கிட்டு வந்து தவறாக இது எக்ஸ்போஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்களே, அதை எப்படி தடுக்கணுமோ அதே மாதிரி எப்படி ஆணும் சரி பெண்ணும் சரி தங்களுடைய உடல் அங்கங்களை எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி ஆடைகள் போடுறதை நிறுத்தணும். பப்ளிக் பிளேஸில் நிப்பாட்டுங்க, எந்தெந்த உடையை எங்கெங்கே போடணுமோ அங்கே போடுங்க, அந்த மாதிரி இதை அந்த ரூலை எப்படி கொண்டு வரணுமோ அதே மாதிரி இந்த அடல்ட் ஃபிலிம்ஸ் பார்னோகிராஃபி, இந்த பார்னோகிராஃபிஸை நீங்கள் கண்ட்ரியில் பேன் பண்ணியே ஆகணும். ஏன்னா பார்னோகிராஃபி வந்து கைண்ட் ஆஃப் எப்படி ஆல்கஹாலோ ட்ரக்ஸோ அந்த மாதிரி இது ஒரு அடிக்ஷன். இது உங்களை சைக்கலாஜிக்கலி வேறு மாதிரி மன உளைச்சலுக்கு ஆளாக்கி உங்களை வந்து ரொம்பவே லோவாக்கும். இது வந்து உங்களை உடல் வகையிலும் சரி மனதளவிலும் சரி ரொம்ப வீக்காக கொண்டு வரும். இது உங்களை ட்ரிகர் பண்ணும், தவறான செயல்கள் செய்கிறதுக்கு ரொம்ப ட்ரிகர் பண்ணும். ஸோ அப்போ நீங்கள் இதை எல்லாத்தையும் இந்த அடல்ட் ஃபிலிம் இதையும் இந்த பார்னோகிராஃபியும் வந்து நம்ம கண்ட்ரியில் பேன் பண்ணால் தான் இனிமேல் ஃப்யூச்சரில் வந்து இந்த அது என்னது பாலியல் வன்கொடுமை பாலியல் குற்றங்கள் இது எல்லாமே குறைக்கப்படும். நாட் ஓன்லி பெண்களுக்கு மட்டும் கிடையாது, ஈவன் குழந்தைகளாக இருக்கட்டும், எந்த ஒரு ஆணாக கூட இருக்கட்டும், யாருக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு தவறான பாலியல் ரிலேட்டட் வந்து துன்புறுத்தல்கள் நடக்காமல் இருக்கணும்னா இந்த மாதிரி சட்ட திருத்தங்கள்லாம் வந்து இந்த சட்டத்தில் இருக்கிற நிறைய கடினமான இந்த ரூல்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து சட்டத்தில் கொண்டு வந்து சட்ட திருத்த மசோதாவை தாக்கல் பண்ணி அதை நிலுவைக்கு கொண்டு வந்தால் தான், நீங்கள் ரியாலிட்டிக்கு கொண்டு வந்தால் தான் நம்ம நாட்டில் பாலியல் வன்கொடுமை பாலியல் துன்புறுத்தல்கள் குறைக்கப்படும். அதுக்காக தான் நம்ம எல்லாருமே வந்து யோசிக்கணும், போராடணும், என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம நாளை வந்து நம்ம மக்களுக்கு வந்து எப்படி சேஃப் அண்ட் செக்யூராக மாற்றணுங்கிறத பற்றி மட்டும்தான் யோசிக்கணும். அதை விட்டுட்டு இது ஒரு வாய்ப்புடா, இது ஒன்று கிடச்சிருச்சுடா, இதை வச்சு நம்ம அந்த ஆட்சியை வந்து கவுத்து திரும்ப இடைத்தேர்தலை கொண்டு வந்து நாம் முதல்வர் பதவி எப்படின்னா இது கிடையாதுங்க. அப்படியே நீங்கள் பிடிச்சாலும் வந்து அடுத்த 2 வருஷத்தில் இன்னொரு பிரச்சனை வந்துச்சுன்னா உங்களை கவுத்துட்டு உங்களுக்கு எதிராக இருக்கிறவன் திரும்ப வரணும்னு சொல்லிட்டு இது ஒரு சும்மா இப்படியே தான் போயிட்டுருக்கோம். இந்த எதையுமே வந்து டெம்பரரி சொல்யூஷனுக்கு யோசிக்காதீங்க. தற்காலிகமாக இதை சால்வ் பண்ணலாம், அதுக்காக இங்கே வரல. பெர்மனண்ட்டாக முழு நேரமாக இதை வந்து ஒரேடியாக இப்படி பண்ணால் ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும். ஏன் அவன் ஆஸ்திரேலியாவில் வந்து ஸ்ட்ராங்காக அவன் டெசிஷன் எடுக்கலையா? சோசியல் மீடியா வந்து 16 வயசு வரைக்கும் யாருக்கும் கிடையாதுன்னு எவ்வளோ ஸ்ட்ராங்காக எடுக்கிறாங்க டெசிஷன். ஏன் யுனைடெட் ஸ்டேட்ஸில் சில ஸ்டேட்ஸில் எடுக்கலையா? யோகா பேண்ட்ஸு அண்ட் லெகின்ஸ்லாம் போட்டு வராதிங்க, அது வல்காரிட்டி, எக்ஸ்போசிங் யுவர் செல்ஃப், பப்ளிக்கில் வந்து நியூசன்ஸை க்ரியேட் பண்ணுது, மற்றவர்களுடைய தாட்ஸை வந்து தவறான எண்ணங்களுக்கு கொண்டு போகுது, அதை நீங்கள் போடக்கூடாதுன்னு அவங்க கொண்டு வரலையா ரூல்ஸை? அந்த மாதிரி தான் நம்ம நாட்டில் நம்மளுடைய பெண்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், பெரியவர்களாக இருக்கட்டும், அவங்க எல்லாருக்கும் வந்து எப்படி ஒரு சேஃப் அண்ட் செக்யூர் லைஃப் நம்மளால் கொடுக்க முடியுங்க. அதுக்கு வந்து இதெல்லாம் பாசிபிள்னா டெஃபினட்டாக பண்ணலாம். இதை பேன் பண்ணால் இதனால் மக்கள் எல்லோரும் நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பாங்க, சைக்கலாஜிக்கலி பாதிக்கப்பட மாட்டாங்கன்னா டெஃபினட்டாக பேன் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்களாம் பப்ளிக்காக எந்த தவறும் நடக்காத மாதிரி கண்டிப்பாக கொண்டு வந்தோம்னாவே
இங்கே வந்து இந்த மாதிரி குற்றங்கள் செய்ய பயப்படுவான். அவன் ட்ரிகர் ஆக மாட்டான். அப்படியே குற்றங்கள் செய்ய போனாலும் கடுமையான தண்டனைகள் இருக்கும். அதனாலே அவன் அடங்கி இருக்கும். இந்த மாதிரி தண்டனைகள் எதுவுமே கொடுக்கப்படாமலும் நம்ம எப்படி இருந்தாலும் எஸ்கேப் ஆகிக்கலாம். இல்லாட்டினா வந்து இதில் சட்டங்களில் உள்ள ஓட்டைகள் இருக்குங்கிறத அவன் உணர்றனால தான் அவன் மேலே தவறு செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறான்.